Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்ம டீம் மெம்பர்ஸ் டிவைன் வேர்ட் மினிஸ்ட்ரியுடைய வாலிப பிள்ளைகள் இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்க. எப்படி அவங்க ஆக்ஷன் பண்ண பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க கை தட்ட வேணாம். முதல்ல பாட்டுடைய ஆக்ஷனை கேளுங்க, கை தட்ட வேணாம். Praise the Lord. Hallelujah. 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 சத்தமா சொல்லுங்க. உங்க சத்தம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆகும். Hallelujah. Hallelujah. நான் சத்தமா சொல்ல சொன்னா ஆனா கத்த சொல்லல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களை ஆசீர்வதிக்க ஒரு பக்கம் ஆண்டவரும் பாடுபடுகிறார், உங்களுடைய ஆசீர்வாதம் தடுக்கிறதுக்காக அவனும் பாடுபட்டு தான் இருக்கிறான். யார் அது? தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறீங்க. Praise the Lord. அப்போ நீங்கள் தான் பார்க்கணும், நான் யார் பக்கம் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் யார் பக்கம்? சத்தமே காணோம். இப்படி தான் சொல்லுவீங்களா ஏசப்பாவை? ஜீசஸ். க்ளோரி டு இந்த ஜீசஸ் அப்படியே உள்ள இருந்து வரணும் அந்த வார்த்தையை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த பாடல் ஆக்ஷன் சாங் சகோதரிகள் பாட்டோட ஆக்ஷன் சொல்லுவாங்க, காட்டுவாங்க. அதே போல் அதுக்கப்புறம் நீங்க பாடி நம்ம ஆண்டவரை துதிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னுடைய இதயத்தை கொள்ளை கொண்டவர் இயேசு. என் இதயத்தை கொள்ளை கொண்டவர், என் இதயத்திலே வாழ்பவரும் இயேசு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்திலே வாழ்பவரே, என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்திலே வாழ்பவரே. உங்கள் கைகள் ரெண்டுமே அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்கள் கைகள் ரெண்டுமே அழகு, அது என்ன வரைஞ்சீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? ஏன் ராசாவே ஏசையா, ஏசையா. Praise the Lord. அனைவரும் எழுந்து நிற்போம். என் இதயத்தையே கொள்ளை கொண்டவர் ஜீசஸ் தான். நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் கொள்ளை கொண்ட. நீங்கள்லாம் உலகத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் நம்ம இருந்தோம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இதயத்தில் குடிக்கொள்ள உங்களை அழைச்சி இழுத்து வந்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவரைத்தான் இப்போ வாழ இந்த 3 நாள் வாழ வைக்க போகிறோம். அவரை என் இதயத்தில் வாழ கொள்ளை கொண்டவரும் இதயத்தில் வாழ அவருக்கு நாம் இடம் கொடுக்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இதய கதவை தட்டி கொண்டு யாராவது கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு
உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த 3 நாளும் உங்கள் இதய கதவை ஆண்டவர் தட்ட இருக்கின்றார். நீங்கள் திறந்து இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உள்ளே வந்து உங்களோடு வாழ்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்திலே வாழ்பவரே. பாடுவோமா? என் இதயத்தை கொள்ளை கொண்டவரே, என் இதயத்திலே வாழ்பவரே. ஏ ராசாவே ஏசையா, சொல்லுவோமா? ஏ ராசாவே ஏசையா, ஆ, 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 இந்த ஆண்டவருக்கு ஒரு லவ் சாங் பாட வேண்டியா? ஒரு கைத்தட்டு. அவ்வளோதான் பண்ணுங்க. லேடிஸுங்க தேறிட்டாங்க, பெண்கள் தேறிட்டாங்க, ஆண்கள் தான் தேரல. மீண்டும் ஆ ஆ ஆ உங்கள் கைகள் ரெண்டுமே அழகு, அதில் என்ன வரைஞ்சி? உங்கள் கைகள் ரெண்டுமே அழகு, அது என்ன வரைஞ்சீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்கறீங்க? சொல்லுவோமா? தினம் உத்து உத்து என்ன பார்க்கறீங்க? உங்க கையில உத்து பாருங்க. தினம் உத்து உத்து பார்க்கறீங்க. மீண்டுமா? தினம் உத்து உத்து என்ன பார்க்கறீங்க? ஏ ராசாவே ஏசையா, ஏ ராசாவே ஏசையா, ஆ, 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 நிறைய பேருக்கு வெக்கமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெக்கத்தை எல்லாம் ஓரம் கட்டி மூட்டை கட்டி ஆண்டவர்கிட்ட கொடுத்துடுங்க. இதுவும் ஒரு சுமை தான், வெக்கமும் ஒரு சுமையாகத்தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. இரண்டாவது ஸ்டான்ஸா. உங்க கால்கள் ரெண்டுமே அழகு, என்ன தூக்கி சுமக்குறீங்க? சொல்லுங்க. எங்க கால்கள் ரெண்டுமே அழகு, அது தூக்கி சுமக்குறீங்க. தினம் சுத்தி சுத்தி என்ன பார்க்கறீங்க? தினம் சுத்தி சுத்தி என்ன பார்க்கறீங்க? ஒரு வருஷமா காணாம போயிருந்தீங்க, இப்பதான் ஆண்டவர் சுத்தி சுத்தி பிடிச்சு உங்களை இங்க இழுத்து வந்திருக்கிறார். என்ன ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உங்க கால்கள் ரெண்டுமே அழகு, என்ன தூக்கி சுமக்குறீங்க. உங்க கால்கள் ரெண்டுமே அழகு, என்ன தூக்கி சுமக்குறீங்க. தினம் சுத்தி சுத்தி என்ன பார்க்கறீங்க? தினம் சுத்தி சுத்தி என்ன பார்க்கறீங்க? ஏ ராசாவே ஏசையா, ஏ ராசாவே ஏசையா, ஆ, 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 ஆ,
கொஞ்சி கொஞ்சி என்ன பேசுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறார். தினம் கொஞ்சி கொஞ்சி பக்கத்துல பார்த்து சொல்லி அப்படிங்க, பக்கத்துல பார்த்து தினம் கொஞ்சி கொஞ்சி என்னோட பேசுறீங்க. ஏன் ராசாவே ஏசையா, ஏன் ராசாவே ஏசையா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்படியே ராசாவை கூப்பிடும்போது ஏசாவை அப்படி கைகளை எல்லாரும் ஒரு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், எனக்கு லெஃப்ட், இது உங்களுக்கு அந்த பக்கம். எல்லாரும் நிறைய பேர் காமிடுங்க. அப்படி ஒரு ஸ்டைலா எல்லாரும் நிறைய பேருக்கு என்ன வைக்கிறது. ஏ ராசாவே ஏசையா, ஏ ராசாவே, உங்க லவர், என்னுடைய அன்பு, அவரை கூப்பிடுங்க பாப்போம். ஏ ராசாவே ஏசையா, வேணுமா? ஏ ராசாவே ஏசையா. வாய்ஸ் மட்டும் கூப்பிட்டு இந்த பக்கம் பார்த்து, இந்த பக்கம் பார்த்துட்டு இங்க வா, இங்க பார்த்து சொல்லுங்க. ஏ ராசாவே ஏசையா, நீங்க இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. ஏ ராசாவே ஏசையா. நீங்க பாடாதீங்க, இவங்க மட்டும் பாடுங்க எல்லாம் சேர்ந்து. ஏரா, உங்க கை இந்த பக்கம் போட்டும். ஏ ராசாவே, ராசான்னு வருது, ஆனா ஏசையான்னு மட்டும் வர மாட்டேங்குது. அப்படியே போனது. ஏ ராசாவே ஏசையா, ஏசு என்ற பேருக்கு வல்லமை உண்டு. அந்த இயேசு என்ற பேரை நீங்கள் உச்சரித்து நல்லா சத்தமா கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த வார்த்தை, அந்த இயேசு என்ற பேருக்கு தான் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. Hallelujah. மீண்டும் ஒரு தடவை கூப்பிடுவோமா? ஏ ராசா ஏசையா, ஏ ராசாவே ஏசையா. ஸ்வரத்தை நல்லா பிடிச்சிட்டீங்க, ஆண்டவரையும் பிடித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உற்சாகமா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் எங்க என் நாமத்தை உயர்த்தும் எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. இந்த இடத்துல நம்ம எதுக்காக கூடி இருக்கிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துதான், ஆண்டவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துதான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பக்கத்துல உங்க பார்த்து முகமலர்ச்சியோடு Praise the Lord சொல்லுங்க. அவங்க முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க. பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? டேஞ்சரா இல்லைல்ல, எல்லாம் ஸ்மைலியா இருக்கிறாங்கல்ல. அப்ப ஸ்மைலியோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. கரங்களை தட்டி நல்ல கால்களை விட்டு கொடுத்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி துதிகளில் வாழ்ந்தும் வாசம் செய்யும் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. பாடுவோம். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. வேண்டுமாக. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே
யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. எல்லாரும் சொல்லுவோம். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. மீண்டுமா? எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, எல்லாரும் வார்த்தை பாடுவோம். துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. ஆமென். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. எலோஹிம். யாவே, எலோஹிம் யாவே. வாய் திறந்து சொல்லுங்க. எலோஹிம் எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. கரங்களை தட்டி நம்மை படைத்து அன்பு செய்து இந்நாள் வரை பாதுகாத்து நடத்தி வந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தான் நம்மை படைத்தார், என்னை உள்ளங்கையிலே வரைந்து இந்நாள் வரை வழி நடத்துகிறார். அவரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே. படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எல்லாரும் சொல்லுவோம். எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. மீண்டுமா? எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. மீண்டும். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. ஹalleluya, 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 வாய் திறந்து சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே. உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. எல்லாரும் பாடுவோம். எலோஹிம் யாவே, இது மட்டும் சொல்லுங்க. எலோஹிம் யாவே. எலோஹிம் நம்மை யாவே, பாதுகாக்கிற இறைவன், எலோஹிம் யாவே. எங்கும் நிறைந்த இறைவன், எலோஹிம் நம்மை வழிநடத்துகிற யாவே, இறைவன், எலோஹிம் நம்மை யாவே. ஆசீர்வதிக்கும் இறைவன். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. பாடுவோம். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் எலோஹிம் யாவே, துதித்து உம்மை ஆராதிப்போம் எலோஹிம் யாவே. எலோஹிம். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. ஆமென். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. நீங்க பாடாதீங்க. எலோஹிம் யாவே. நல்ல குரல் எழுப்பி, இன்னும் குரல் எழுப்பி. படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து அன்பு செய்யும் எலோஹிம் யாவே. படைத்து என்னை அன்பு செய்யும் எலோஹிம் யாவே, பாதுகாத்து நடத்த வல்ல எலோஹிம் யாவே. எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. எல்லாம் சேர்ந்து எல்லா வார்த்தை சத்தமா ஆண்டவரை துதிப்போம். மீண்டுமாக உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே. உணவும் உடையும் தருபவரான எலோஹிம் யாவே, உயிரும் உடலும் பாதுகாக்கும் எலோஹிம் யாவே. எலோஹிம். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. ஆமென். எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. மீண்டுமாக எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. இன்னும் குரல் எழுப்பி எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே.
ஹalleluya 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 எல்லாரும் சேர்ந்து ஹalleluya 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 கண்களை மூடுவோமா வாலிப பிள்ளைகளே கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம் நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஒரு வல்லமை இருக்கும் அவர் உன்னை படைத்து அன்பு செய்கிறார் படைத்து உன்னை அன்பு செய்து இந்த நாளிலே உன்னை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார் அவரை துதி மகனே துதி மகளே கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம் ஹalleluya 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 எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிங்கள் ஹalleluya கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை சொல்லுங்க இயேசுவே ஹalleluya ஹalleluya சொல்லுங்க வாய் திறந்து தயவு செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க வேடிக்கை பார்க்காதீங்க ஹalleluya கண்களை மூடுவோம் உங்க கண்களை மூடி ஹalleluya என்ற வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஹalleluya கரங்களை தட்டி உற்சாகமாக வேடிக்கை பார்க்க வேண்டாம் அங்க இங்க பார்க்கலாம் ஹalleluya ஹalleluya கண்களை மூடுவோம் உங்க கண்களை மூடுங்க கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை ஹalleluya என்று துதியுங்கள் ஹalleluya என்று துதியுங்கள் ஹalleluya என்று துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகள் உடையும் ஹalleluya 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 இந்த கரங்களை உயர்த்தி துதிப்போமா ஹalleluya ஹalleluya கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கண்களை மூடுவோம் கரங்களை உயர்த்தி அப்படியே ஹalleluya என்று சொல்லுங்க ஹalleluya இயேசுவேன்னு கூப்பிடுங்க கண்களை மூடி உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்காதீங்க கண்களை மூடி அவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க ஹalleluyaன்னு சொல்லுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க வாய் திறந்து கூப்பிடுங்க இந்த நாள்ல அன்பு தெய்வம் உன்னை படைத்து அன்பு செய்து இந்த நாளில் உன்னோடு பேசுவதற்காக அவர் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார் உங்ககிட்ட பேசணும் நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கிற நீங்க ஆண்டவர்கிட்ட பேச இந்த நாள்ல உன்னை அழைத்து வந்திருக்கிறார் அந்த ஏசப்பாட்ட அப்பா வாங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா உங்களுடைய வார்த்தையை நான் காதால கேட்கணும் அப்பா உண்மை நான் பார்க்கணும் ஏசப்பான்னு வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவே கூப்பிடுங்க உள்ளத்துல இல்ல வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஹalleluya நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக எல்லா நிலைகளும் மாறுவதாக the name of Jesus இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் வந்திடுகிற நாமம் அந்த வல்லமையுள்ள நாமத்தினால எல்லா கட்டுகளையும் அப்பா துதிக்க தடையாய் இருக்கிற செபிக்க தடையாய் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த name of Jesus நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கி பாதாளத்தில் தள்ளுகிறேன் the name of Jesus ஆமென் ஆண்டவரே நன்றி அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறீரப்பா தாம் முன் குறித்தோரை அழைத்திருக்கிறீரப்பா தாம் விரும்பியவர்களை அழைத்திருக்கின்ற வேதத்திலே காண்கிறப்பா இந்த நாள்ல எத்தனையோ பேர் இருக்க இவர்களை நீர் முன் குறித்து விரும்பி அருள் கூர்ந்து ஈர்த்து உமது அன்பால ஈர்த்து அழைத்து வந்திருக்கிறப்பா அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரேப்பா அந்த உண்மை வழியிலே உமது பிள்ளைகளையும் அப்பா இவர்களையும் வழி நடத்த அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனேப்பா தடையா இருக்கிற எல்லா நிலைகளையும் அப்பா உடல்நிலை மனநிலை ஆவிக்குரிய நிலை எல்லா நிலைகளையும் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனேப்பா வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் சத்தமா சொல்லுங்க ஆமென் ஆமென் praise the lord அமர்ந்து கொள்ளுங்கள் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே எல்லாம் சேர்ந்து பாடுவீங்களா வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓ
பாடலை பாடுற பிள்ளை ஆசீர்வாதம் இறங்கட்டும். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 எல்லாருமா ஹalleluya ஹalleluya. இன்னும் ஒரு முறையா ஹalleluya 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 ஹalleluya. பிரசன்ன இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் மேல் அக்கினின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த முதல் நாளிலேயே உங்க பிரசன்ன இறங்கட்டும் சுவாமி. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, உங்க கண்கள்ல கிருபை வேணும்பா. என் அருகே நினைவு கூறுகிற தகப்பனே, எங்களை காண்கிறவரே, என்ன வரும் முறையா பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, எழுப்புற துதி பரலோக வந்து அடையணுமையா. கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கையை உயர்த்து, எல்லாரும் கையை உயர்த்து, ரெண்டு கையை மேல தூக்கு, ரெண்டு கை மேல தூக்கி ஹalleluyaன்னு பாட போறீங்க. ஹalleluya ஹalleluya. Yes Lord. வாயை திறந்து ஹalleluya ஹalleluya. I want everyone to pray. ஹalleluya எல்லா கையை மேல. ஹalleluya Jesus. ஹalleluya ஹalleluya. இன்னும் ஒரு முறையா ஹalleluya ஹalleluya. Mighty presence fill everyone gathered here. ஹalleluya Jesus. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. 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 அப்படியே துதிங்க பாக்க. Hallelujah. 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 எல்லாரும் நீங்க துதிக்காதீங்க, நீங்க மட்டும் துதிங்க பாக்க. எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லு. இயேசு இயேசு. Hallelujah. சத்தமே இல்ல, சத்தமே நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. வாயை திறந்து எல்லாரும் வாயை திறந்து நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. இயேசுவே உம்மை துதிக்கின்றேன், இயேசுவே உம்மை துதிக்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இந்த சத்தம்லாம் எனக்கு பத்தாது. இது என்ன வயசானவங்களுக்கு, தாத்தா பாட்டிக்கு அதை ரெட்டிட்டு வச்சிருக்கிறோம். யாருக்கு வச்சிருக்கோம்? யூத்தா நீங்களா? நான் நம்பணுமா? நம்புற போல ஒன்றும் வாயில வார்த்தை வரவே மாட்டேது. சத்தமா ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சொன்னாதான் மூணாவது நாள் இங்க இருந்து போகும்போது நீங்க ஆசீர்வாதத்தோட போவீங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த ரெட்ரீட்டுக்கு வந்தீங்க? ஐ வாண்ட் சம்திங் இன் மை லைஃப், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் வந்து கை தூங்க பார்க்க. மீதி பேரெல்லாம் அந்த அக்காங்க வாலண்டியர்ஸ் கூட்டிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த 3 நாள் ஆகுதுன்னா, இந்த 3 நாள்ல உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நாங்க கத்தனா பத்தாது, நாங்க ஜெபம் பண்ணா பத்தாது, நாங்க பைபிளை போதிச்சா பத்தாது. யார் பண்ணணும்? யார் பண்ணணும்? சொல்லவே மாட்டீங்களே சாமி, நீங்களே பண்ணுங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது, நாங்க கேட்டுட்டு போறோம். அப்படியே வந்திருக்கீங்க. யார் துதிக்கணும்? நீங்க தான் துதிக்கணும். நாங்க சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். பிரேக்ல நீங்க எல்லாம் பேசுனீங்க, விட்டுட்டேன். இனிமேல் ஐ டோன்ட் வாண்ட் டு see anyone talking. Do you understand? யாராவது ஒருத்தர் பேசுனீங்க, கண்டிப்பா நான் வீட்டுக்கு அனுப்பிடும். நீங்க இருந்து தான் தியானம் நடத்தணும் அவசியமே கிடையாது. நீங்க இருந்து தான் தியானத்தை நாங்கள் நடத்தணும் அவசியமே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் anyone to sit with your friend. உன் பக்கத்தில் உன் ஃப்ரெண்ட் இருந்தாக்கா அடுத்த டாக்ல வந்து உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காரக்கூடாது.
நீ உட்காந்துனா உன்னால ஜெபம் பண்ண முடியாது. நீ பேசின்னு தான் இருப்ப, சிரிச்சுன்னு தான் இருப்ப. நான் சொல்றது புரியுதா? புத்த ஃபர்ஸ்ட் லைட் சொல்றது புரியுதா? புரியலையா? புரியலையா? சரி, அப்ப சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க 3வது நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட போவீங்க. நீங்க நிறைய பேர் இங்க நிறைய பாவ கட்டுகளோட தடைகளோட வந்திருக்கீங்க. நீ நினைக்கலாம் இந்த சாமியாருக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா இயேசுக்கு நல்லாவே தெரியும். நீ உள்ளத்துல எப்படி உடஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியும், நீ எங்க விழுந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். நீ சந்தோஷமா உண்மையிலே இருக்கிறியா? வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ல விழுந்து இருக்கிறியா? பாவத்துல விழுந்து இருக்கியா? பிரதர் நல்லா ஒரு ஸ்கிட் போட்டு காட்டினார். நீ வெளியே வரும்னு நினைக்கிறேன், ஆனா அவன் விட மாட்டான். அப்படி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீ பாவத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறீங்க, ஆனா உன்னால வெளியே வர முடியல. இது போல நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா யார் உங்களை கூட்டு வந்தது தெரியுமா? somebody called you and brought you here. யார் அது? அவர் இன்னும் உன்னை அன்பு செய்யறதால, அவர் இன்னும் உன்னை அன்பு செய்யறாரு. அதனாலதான் உன்னை நம்பி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு அருமையான பாட்டுக்கு உங்க அழைப்பு இருந்ததால போடு. உங்க அழைப்பு இருந்ததால நாழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேரு போன 2 யூத் ரெட்டினிங் வச்சிருந்தோம், 2 வருஷம் வச்சிருந்தோம். அதுக்கு நான் வந்தேன், கை தூங்க பார்க்கும். ஓகே, வெரி குட். போன வருஷம் மட்டும் வந்தேன், ஒரு தடவை வந்தேன், கை தூங்க பார்க்கும். போன வருஷம் ஒரு தடவை வந்தேன்வங்க. ஓகே, போன 2 வருஷமும் வரல ஃபாதர், இதுதான் முறை நாங்கள் வந்திருக்கோம், கை தூங்க பார்க்கும். இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. Praise the Lord. நீங்கள் உங்க கூட்டிட்டு வந்த யார் தெரியுமா? அவர் உனக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு வச்சிருக்கார். உனக்கு ஒரு ஸ்பெஷல் காலிங் இருக்கு. நீ நினைக்கலாம் இங்க இருக்கிற 250 பேர்ல 300 பேர்ல நீ எங்கேயோ ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறன்னு சொல்லிட்டு, ஆனா அவருக்கு தெரியும் நீ எங்க உட்காந்துருக்க, எப்படி உட்காந்துருக்க, உன் மனசு எப்படி இருக்கு, நீ உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறியா, உடஞ்சு போய் இருக்கிறியா, அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நீ பில்லர் பக்கத்துல சேர் போட்டு யாருக்கும் நான் பார்க்க மாட்டேன்னு உட்காந்துருக்கலாம், ஆனா அவர் உன்னை பார்த்துன்னு இருக்கிறார். உங்க அழைப்பு இருந்ததால அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல. எத்தனை பேர் என்னை அழைக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, யோகங்கள் வீண் கொள்ளிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. ஓ எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எல்லாருமா சேர்ந்து எஜமானனே, 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 என் அன்பு செய்றவர் நீங்கப்பா, என்றும் நடத்தும் எஜமானனே. இன்னும் ஒரு முறை சொல்லுவாயா? எஜமானனே, எல்லாருமா எஜமானனே, ஓ எஜமானன் இயேசு, என்னை அழைத்த எஜமானனே. இன்னும் ஒரு முறையா? எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, உன்னை அழைத்து வந்த இயேசு, என்றும் நடத்தும் எஜமானனே.
உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க பாக்க எஜமானனே. எல்லாருமா வண்டர்ஃபுல். இன்னொரு முறையா நை அழைத்த இன்னொரு முறையா எஜமானனே. எஸ் லார்ட், என்னை அழைத்தவர் நீங்கப்பா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப இங்க உன்னைக்கு உன்னை அழைச்சு வந்தது யாரு? யாரு? நீ நினைக்கலாம் நானா 1000 ரூபாய் கட்டிட்டு வந்து சேர்த்துட்டான்னு. இல்லவே இல்லை. உன்னை தெரிஞ்ச கடவுள், உன்னை படைச்ச கடவுள், உன்னை உருவாக்கிய கடவுள் இந்த வேலையில இங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்கார். எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? உன் வாழ்க்கையை குறித்து எத்தனை பேருக்கு ஒரு பிளான் இருக்குது? நான் இதாகணும் அதாகணும், லைஃப்ல பெருசாகணும் பிளான் இருக்கு. எத்தனை பேருக்கு எய்ம் இருக்கு? கை தூங்க பார்க்கும். நான் படிக்கணும், வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்மோட இருக்கிறவங்க வெரி குட், வண்டர்ஃபுல். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை குறித்து அவர் ஒரு எய்ம் வச்சிருக்கார். உன்னை குறித்து உன்னை படைச்ச கடவுள் ஒரு எய்ம் வச்சிருக்கிறார். அந்த எய்ம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூங்க பார்க்கும். பிரச்சனையே இதுதான். பிரச்சனையே இதுதான். நீ எதற்காக ஆண்டவர் உன்னை படைச்சாரு, எதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தாரு, ஒண்ணுமே உனக்கு தெரியாது. ஒண்ணுமே உனக்கு தெரியாது. அதனாலதான் உடஞ்சு போயிருக்கிற. எங்க பிபிடி, அதனால தான் நீ உடஞ்சு போயிருக்கிற. அதனால தான் உனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா விதத்திலும் நீ மாட்டி நீ தவிக்கிற. இதுக்கு எல்லாம் காரணம் உனக்கு உன்னை படைச்ச கடவுளுடைய திட்டம் தெரியல. I will tell you for what you are called in this retreat. எத்தனை பேருக்கு எதுக்கு ஆண்டவர் என்ன படைச்சா எனக்கு தெரியும் ஆசையா இருக்கு? கை தூங்க பார்க்கும். நல்ல ஜோரா கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவீங்களா? Revelation 14:7 பைபிள் வார்த்தையை சொல்லுவாங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். Everybody should note down. I don't want anybody to sit and watch like an idol. எல்லாரும் புக் எடுத்து வந்திருப்பீங்க. புக்கை எடுத்து ஒவ்வொரு பைபிள் கொட்டேஷன் எழுதணும். நீ எழுதி பிரேக் டைம்ல ஒவ்வொரு வசனமா எடுத்து நீ திரும்ப திரும்ப படிக்கணும். நீ படிச்சாதான் எதுக்கு ஆண்டவர் உனக்கு கூட்டிட்டு வந்தார் உனக்கு தெரியும். அந்த தேர்ட் டே, 3ஆவது நாள் உனக்கு புரியும். அவர் புரிய வைப்பார். உன்னை அவர் எதுக்காக படைச்சா அவர் புரிய வைப்பார். அவர் பேசுவார். எங்க மூலமா பேசுவாரு, பைபிள் மூலமா பேசுவாரு, அடோரேஷன் டைம்ல பேசுவாரு, ரெவலேஷன் வழியா பேசுவாரு. எதுக்காக அவர் உன்னை படைச்சார்னு சொல்லுவார். ரெவலேஷன் 14:7 யாராவது நல்ல சத்தமா வாசிங்க. கடவுளுக்கு அஞ்சுங்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள், அவரை போற்றி புகழுங்கள். ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர் தீர்ப்பளிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. மத்த நாள் போல இல்லப்பா. அன்பு பிள்ளைகளே, தம்பிகளே, தங்கச்சிங்களே, இது மத்த காலம் போல இல்ல. நீங்க இருக்கிறது இறுதி காலம். ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்குது. இயேசு மீண்டுமா வர இருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தமா வாழ்றாங்க அவங்களுக்கு தான் பரலோகம். கடவுளுக்கு அஞ்சுங்கள். நீ உங்க வாத்தியாருக்கு, அப்பா அம்மாவுக்கு, உங்க கம்பெனில வேலை செய்யற இடத்துக்கு, ஓனர்ஸ்க்கு நீங்க பயப்படலாம். பைபிள் சொல்லுது இவங்களுக்கு பயப்படாத. உன்னை பரலோகத்துல சேர்க்கறதுக்கும் நரகத்துல தள்ளுறதுக்கும் ஒருத்தரால அதிகாரம் உண்டு. அதான் இயேசு கிறிஸ்து. நீ அவருக்கு பயப்படணும். எத்தனையோ பேர் பயம் இல்லாம பாவம் செய்யறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அநேகர் இங்க பாவத்தோட வந்திருக்கிறீங்க. அநேகர் பாவக்கடலோட வந்திருக்கிறீங்க. அடிமையாய் வந்திருக்கிறீங்க. உனக்கு தெரியுமா? நீ நினைக்கலாம் என்ன யாரும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. நான் செய்யற பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். என் ஆண்டவர் சொல்றா, நீ ஆண்டவருக்கு பயப்படுறியா? என் ஆண்டவருடைய கண்கள் 10,000 சூரியனை விட பிரகாசமான கண்கள். என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீ செய்யற அத்தனை பாவங்கள் என் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் பார்த்து தான் இருக்கிறார். இங்க கூட்டிட்டு வந்தது அவர் உன் கூட பேச. எதுக்கு அவர் உன்னை படைச்சார் அதை உன்னுக்கு சொல்லி கொடுத்த கூட்டு வந்திருக்காரு. இந்த பைபிள் வசனம் சொல்லுது கடவுளுக்கு அஞ்சுங்கள். ஒரு சில சொல்றேன், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் ஃபாதர், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு வாலிபர் ரெட்ரீட்னா எல்லாமே எங்க கூட்டத்தில் பயப்படுறாங்க ஃபாதர். எல்லா ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபாதர். இந்த ரெட்ரீட் வைக்காதீங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, அதை உடைக்கிறாங்க, இதில் கள்ள தூக்கி போடுறாங்க. இந்த வாலிபர் எல்லா ஃபாதர்ஸும் என்ற சொன்னாங்க. இருந்தாலும் நான் வச்சிருக்கிறேன். எதுக்காக தெரியுமா?
ஆனா படைச்ச கடவுள் உன் கூட பேச விரும்புறார். அவர் சொல்றாரு, நீ அவருக்கு அஞ்சு, கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள். என்ன செய்யணும்? அவரை போற்றி. அப்படின்னா என்ன? துதி செய்யணும். துதி பாட்டு பண்ணாங்கல்ல, பிரதர்ஸ் பாட்டு பண்ணாங்களா, ஆக்சன் பண்ணாங்களா? அதை நீங்க என்ன செய்யணும்? அந்த போல பாட்டு பாடுற வேலை நீங்க என்ன செய்யணும்? பாடணும். அதான் துதிக்கிறது. துதிக்கிறேன் துதிக்கிறேன் இயேசுவே உம்மை துதிக்கிறேன். நீங்க சொல்ல 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 நீ எந்த பாவத்துல விழுந்து கிடக்குறியோ அந்த பாவத்திலிருந்து எழுந்து வர உனக்கு பலனை கொடுப்பார். நீயா வரணும்னு முயற்சி செஞ்சாலும் பிரதர் அருமையா நடிச்சு காட்டினாங்க, உன்னால முடியாது. ஆனா ஒருத்தரால முடியும். இந்த 3 நாள் அதை செய்வார். இந்த முதல் நாள்லயே அதை செய்வார். அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எவ்ரிபடி உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன காரியம், டுடே இஸ் த டே ஆஃப் சரண்டர். நீ எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். எந்தெந்த பாவத்துல எந்தெந்த விதத்துல விழுந்து கிடக்குறியோ அத்தனையும் சரண்டர் பண்ணணும். இன்னைக்கு அடோரேஷன் டைம்ல 2 பக்கெட் வைப்பேன். நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கோம். நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் மாசு முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்து போடு, இல்லைன்னா பேரை விட்டு நான் கூப்பிடுவேன். நீ வந்திருக்கலாம், எந்த விதத்துல வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் எதுக்காக கூட்டு வந்தா தெரியுமா? அவருக்கு தெரியும் வாழ்க்கை அக்கு வேற ஆணி வேற தெரியும். இந்த நாள்ல கம்ப்ளீட் சரண்டர். லவ் அஃபேர்ல இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்லி அனுப்பியிருக்காங்க, என்ன மறந்துடாதன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த பொருள் அவங்கள்ட்ட எட்டு வந்திருக்கீங்க. பிரிங் ஆல் தோஸ் திங்ஸ் ஆல் யுவர் லவர்ஸ் கேவ். உன் காதலியோ காதலனோ லவ்வரோ ஃப்ரெண்டோ என்னை மறந்துடாதன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, எல்லாத்தையும் பேக் பண்ணி பக்கெட்ல வந்து இன்னைக்கு நீ போட்டாதான் உனக்கு 3ஆவது நாள் ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதா புரியலையா? தமிழில் சொல்லணுமா, ஹிந்தியில் சொல்லணுமா, இங்கிலீஷில் சொல்லணுமா? புரியுதா? தமிழ் புரியுதா புரியலையா? நீ தலை ஆட்டினாலும் சரி ஆட்டலாலும் சரி, யாருக்கும் தெரியாம நியூஸ் பேப்பர் இருக்கும், போட்டு சுருட்டி எடுத்து வச்சிரு. நிறைய பேர் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் எடுத்து வந்திருக்கீங்க? கை தூக்கம் பார்க்கும். ஸ்நாக்ஸ் தானே? ஓகே, நோ அப்புறம் கை தூக்குங்க. பத்தியா பாத்தீங்களா? அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து நீ சாப்பிடும் பொழுது நீ பேசாம அமைதியா உட்காந்து அப்படியே தியானம் பண்ணி சாப்பிடுவ? பேசுவே பேச மாட்டியா? அப்ப நீ கெட்டு போய் உன் ஃப்ரெண்டையும் கெடுக்க வச்சு உன் கூட தூங்குற 50 பேரையும் கெடுக்குதுன்னா இந்த தியானம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? நீ எட்டு வந்திருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணி உங்க வாலண்டியர்ஸ்ட கொடுத்துருங்க. எந்தெந்த ஏரியாவில் வந்தீங்களோ வாலண்டியர்ஸ் கொடுங்க. எங்களுக்கு அது வேணாம், 3ஆவது நாள் திருப்பி கொடுத்துரும், வீட்டில் போய் சாப்பிடு. வாலண்டியர்ஸ் புரியுதா? எங்க வாலண்டியர்ஸ்லாம் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பசங்க வந்திருக்காங்களோ அந்தந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸும் கலெக்ட் பண்ணி ஆகணும். கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணி பாரு. 3ஆவது நாள் அந்த ஸ்நாக்ஸையே நீ மறந்துடுவே. ஏன் தெரியுமா? ஒன்னு அவர் எதுக்காக படைச்சார்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிட எல்லாருமா உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இது ஒரு முறையா உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே. எல்லாருமா சேர்ந்து எஜமானனே எஜமானனே. I want you to say எஜமானனே, ஒவ்வொருத்தரும் வாயை திறக்கணும். என்னை அழைத்த எஜமானனே, இன்னும் ஒரு முறையா எஜமானனே, வாயை திறந்து எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. அப்ப இதெல்லாம் சரண்டர் பண்ணு. புரியுதா? உங்க ஃப்ரெண்டு கொடுத்த ஞாபகமா எட்டு வந்த எல்லா பொருளும் வந்து போடணும். ஸ்நாக்ஸ் வரணும். மொபைல் இன்னும் சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணணும். பேச்சை நிறுத்தணும். உன் ஃப்ரெண்டை நீ பார்க்க கூடாது. ஒருவேளை உன் ஃப்ரெண்டு உன் பக்கத்தில் ஒரே டார்மெண்ட்ரினாக்கா டார்மெண்ட்ரி மாற்றிங்க. ஆள் சொல்லுவாங்க வேற இடத்துல மாற்று. இந்த 3 நாள் நீ யார் கூட தான் இருக்கணும்? இயேசு கூட தான் இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு மேக் எனி ஃபன்னி கமெண்ட் here and there outside distract anybody else who is sitting next to you. அடுத்தவன் கெட்டு போறதுக்கு நீ காரணமா இருந்த ஆண்டு பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? உன் கழுத்துல என்ன கட்டணுமா? எந்திர கல்ல கட்டி ஆத்துல கூட இல்லை ஏஞ்சி வந்துருவ நீ கடல்ல போட சொல்றார். உன்னால எவனும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்போ உன் சொல்லு, உன் சிந்தனை, உன் செயல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற அப்பதான் ஆண்டவர் பேசுவாரு. எதுக்காக அவர் உன்னை படைச்சார்னு சொல்லுவார்.
மூணாவது நாள் நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. சத்தமா ஹalleluya. Hallelujah. யூத் போல பதில் சொல்றது, சின்ன சின்ன பதில் சொல்றது, மியா மியான்னு கத்தறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹalleluya. Hallelujah. சத்தமா ஹalleluya. ஹalleluya. சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தார். என்ன கிருபை கொடுத்தாரு? ஞானத்தை கொடுத்தார். கொடுத்தாரா கொடுக்கலையா? எப்ப ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு சொல்லுங்க பாக்க. எப்ப கொடுத்தாரு? அவன் சும்மா இருக்கும் பொழுதா? பைபிள் சொல்லுது 1000 எரிபலிகளை செலுத்தினாராம். எத்தனை எரிபலி? 1000 எரிபலிகளை சாலமோன் செலுத்தினதுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் சாலமோன் கிட்ட வந்தாரு. புரியுதா புரியலையா? நீ எரிபலி செலுத்தினாதான், அவருக்கு உரிய பலியை செலுத்தினாதான் ஆண்டவர் ஒன்ன ஆசீர்வதிப்பாரு. புரியுதா? அந்த துதி பலி தான் எரிபலி. பாட்டு பாடுறாங்கல்ல, துதிக்கிறாங்கல்ல, அல்லேலூயா சொல்றாங்க இல்ல, இது நீ சொல்ல சொல்ல சொல்லதான் ஆண்டவர் இறங்கி வருவார், உன் கூட பேசுவார். ஆண்டவர் சும்மா சாலமோனை சந்திக்கல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்திய பின்புதான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. உன் கூட ஆண்டவர் இந்த தியானத்துல பேசணும், இன்னைக்கு பேசணும்னா நீ துதிக்கணும். என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிக்கணும். எல்லாரும் துதிக்கணும். எல்லாரும் துதிக்கணும். நாங்க கண்ணை மூடுங்க, கையை தூக்குங்க, கையை தட்டுங்க சொல்லவே மாட்டோம். நீயா துதிக்கணும். ரெவலேஷன் 19:5 Praise our God all you his servants. கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்போர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் கடவுளை புகழுங்கள். ஆண்டவர் ஒருத்தர் 2 பேரை கூப்பிடல. யாரை கூப்பிடுறாரு? எல்லாரையும். கடவுளின் பணியாளர்களே, வாலண்டியர்ஸ் வந்திருக்கீங்களா? நீங்களா என்ன செய்யணும்? இன்னைக்கு துதிக்கணும். கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் கடவுளை புகழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து ஒரு குரல் வந்துச்சு. சாலமோனை போல ஞானத்துல அதுக்கு முன்னாடி யாரும் இருந்ததில்லை, பின்னாடி யாரையும் ஆண்டவர் வைக்கல. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். இந்த தியானத்துல அப்படிப்பட்ட அபிஷேகம் உனக்கு வேணும்னா, நல்லா கவனி, உனக்கு வேணும்னா யாரு துதிக்கணும்? யாரு துதிக்கணும்? நாங்க துதிக்கணுமா? நீங்க துதிக்கணுமா? நீங்க துதிக்கணும். நீ பலி செலுத்தினாதான் உனக்கு அபிஷேகம் வரும். இல்லாட்டினா ஒரு அபிஷேகம் உன் தலையில இறங்கவே இறங்காது. ரெவலேஷன் 7:9-10 வாசிங்க. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிலிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். பைபிள் சொல்லுது, இதன் பின் யாராலையும் எண்ண முடியாத பெரும் திரளான மக்கள் எங்க இருந்தாங்களா? பரலோகத்துல நான் பார்த்தேன்னு யோவான் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தம் எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இப்படி ஒரு பெரிய கூட்டம் பரலோகத்துல எப்பவுமே பாடினே இருக்குது. அந்த கூட்டத்துல நீ போய் சேரணும்னா நீங்க துதிக்கணும். worship is the atmosphere of the heaven always. பரலோகத்துல வேற என்ன வேலை நடக்குது? பரலோகத்துல என்ன வேலை நடக்குது? அவர் ஃபாதர் ப்ரே, ஒரு ப்ரேனா ப்ரே பண்றீங்களா? அவர் ஃபாதர் சொல்லுங்க பாக்க. ஆல் சே டுகெதர். போதும். thy will be done on earth as it is in heaven. பரலோகத்துல என்ன நடக்குதோ உமது சித்தம் அது போல எங்க நடக்கணுமா? பரலோகத்துல என்ன நடக்குது? அங்கதான் எழுதி போட்டிருக்குல்ல. என்ன நடக்குது? பிபிடியில் இருக்குதுல்ல. பெரும் திரளான கூட்டம் பரலோகத்துல என்ன பண்றாங்க? வர்ஷிப் பண்றாங்க. நீ ஜெபம் பண்றதானே? அங்க நடக்கிறது பூலோகத்தில் நடக்குது. நீ பண்றியா? சொல்றியா? சொல்லியா? சொல்றது அர்த்தம் இது ஒண்ணு உனக்கு தெரியாது, அப்படிதானே? பட் யூ ஆர் பிரேயிங் ஆல் ஆஃப் திஸ் டைம். எல்லா தடவையும் சொன்னீங்க பரலோகத்தில் நடக்கிறது பூலோகத்தில் நடக்கட்டும், பரலோகத்தில் நடக்கிறது பூலோகத்தில் நடத்தணும். பரலோகத்தில் நடக்கிறதே துதி புகழ்ச்சி தான். எப்ப பார்த்தாலும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ, ஹalleluya பாடுனீங்கல்ல. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே
என்றென்றுமே. ஹalleluya 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 எல்லாருமா ஹalleluya ஹalleluya என்ன வரும் முறையா ஹalleluya 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 ஹalleluya. இதுதான் பரலோகத்தில் நடக்கிறது. பரலோகத்தில் நடக்கிறது, பூலோகத்தில் நடக்குது. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா அது என்னன்னு தெரியாது. எஸ் ஆர் நோ? இப்போ உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இந்த 3 நாளாவது பரலோகத்தில் நடக்கிறது, பூலோகத்தில் இந்த கியானாசிரம் கேம்பஸ்ல இந்த ஹாலில் நடக்கணும். நடக்குமா? நடக்குமா? யார் நடத்துவா? யார் நடத்துவா? பிள்ளைங்க தெளிவா இருக்கிறாங்க. ஃபாதர்லாம் இப்ப சொல்ல மாட்டாங்க, நீங்க பண்ணுங்களாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் அதை நடத்தணும். ஓகே, பரலோகத்தில் நடக்குது, இதான் நடக்குது. குறிச்சு வச்சுக்காரு. ரைட் இட் டவுன். ரெவலேஷன் 7:9 and 10. ரீட் அண்ட் see again and again. ஆண்டவர் உன்னை எதுக்காக படைச்சார்? நிறைய பேர் கையை தெரியலன்னு சொன்னீங்க. ஐசையா 43:21, ஐசையா 43:21 நீங்க வாசித்தீங்கன்னா, எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். ஆண்டவர் உன்னை எதுக்காக படைச்சாரு? அவருடைய புகழை எடுத்து பாடுவதற்காக. we are chosen to proclaim the mighty acts of God. ஆண்டவர் உன்னை படைச்சதே அவர் புகழை பாடணும்னு சொல்லிட்டு தான் படைச்சார். John 4:24 worship in spirit and truth. ஆண்டவர் உருவமற்றவர், அவரை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடணும்னு எழுதியிருக்கு. ரைட் இட் டவுன் அகைன். John 4:24. நீங்க நிறைய பேர் ஜெபம்னாக்க மொட்டை அடிச்சிட்டு வர்றது, அங்க போறது, கோழியை காவல் கொடுக்கிறது, இங்க அன்னதானம் கொடுக்கிறது, இது இல்ல. திஸ் இஸ் நாட் a worship. இது worship கிடையாதுப்பா. பைபிள் என்ன சொல்லுது? John 4:24 அவரை எப்படி ஆராதிக்கணும்? கடவுள் உருவமற்றவர், அவருக்கு உன் சோறு தேவையில்லை, உன் காணிக்க தேவையில்லை, உன் மொட்டை போட தேவையில்லை, நீ முட்டி போட்டு போக தேவையில்லை. The Lord wants the worship which is a true worship. அது என்ன worship? worship in spirit and truth. அப்படின்னா கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya எல்லாருமா ஹalleluya 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 ஹalleluya. yes lord ஹalleluya ஹalleluya. இதுதான் worship, இதுதான் ஜெபம். எல்லாருக்கும் புரியுதா? இந்த ஜெபத்தை தான் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஆண்டவர் அவர் புகழ பாடணும். பாட 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 நீ பரலோகத்தில் ஒரு குரூப்பாவே சேர்ந்துடுற. தாவீதை பத்தி ஒரு அருமையான ஹோம்வொர்க் எல்லாருக்குமே தெரியும். டேவிட், சாமுவேல், 1 சாமுவேல் சாப்டர் 17:45 வாசித்தீங்கன்னா, அந்த எதிர்த்து நின்ன கோலியாத்தை பார்த்து தாவீது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இஸ்ராயலின் படைத்திறனான கடவுளாகிய படைகளின் ஆண்டவருடைய பெயரா நான் வரேன்டா, நீ கத்தியும் வாளையும் ஈட்டியும் நம்பின்னு இருக்கிற, நான் நம்புற கடவுள் என்ன கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பேரால போனாரு தாவீது. அதனால வெற்றியோட வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில பாவத்தை வெல்ல முடியாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒன்னுட்டு அந்த ஆண்டவருடைய நாமம் இல்ல, அந்த சக்தி இல்ல, பலன் இல்ல. அதனாலதான் விழுந்து கிடக்குறீங்க, அதனாலதான் விழுந்து கிடக்குறீங்க. இன்னைக்கு இந்த தியானத்துல இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. அடுத்த 2 நாள் நீ மறந்துரு. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்ன இந்த தியானத்துல ஒரு முழு விடுதலை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த தியானத்துல நீ கேளு. அப்ப ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. யூ நீட் டு சரண்டர். ஒருவேளை உங்களை வாழ்க்கையில உன்னை பயங்கரமா யாராவது கஷ்டப்படுத்திருப்பாங்க, உங்க பேரை கெடுத்திருப்பாங்க, இல்லாத போலலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபைன், நோ ப்ராப்ளம். இந்த நாளில் நீ ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். பழி வாங்குற எண்ணம், யார் யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ ஒப்பு கொடுக்கணும். கோபம், எரிச்சல், வைராக்கியம், இது எல்லாத்தையும் நீ ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நீங்க செலுத்த வேண்டிய பலி. பிரைஸ் தி லார்ட். 1000 எரிபலி சாலமோன் செலுத்தினாரு. இன்னைக்கு நீ செலுத்த வேண்டிய எரிபலி இதுதான். உன் போதைப் பொருள் பழக்கம், குடி பழக்கம், சிகரெட் பழக்கம், ராங் ரிலேஷன்ஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப், இன்னைக்கு நீ அதை ஒப்பு கொடுக்கணும். நீ ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணு, உன் பலி ஆண்டவர் ஏற்றுக்கொடுவார். நீ ஒன்றும் பரிசுத்தமும் கிடையாது. யார் சொன்னா? Who is good? Young man came to Jesus and said, "Good Lord." He said, "Why is being good? There is nobody good except God." ஒருத்தன் தன்னிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யன். First one,
ஜான் 1:8 அப்படின்னு நினைக்கிறேன். உன்னிட்ட பாவம் இல்லை நீ சொன்ன நீ பொய்யன், நீ பொய் சொல்ற. இன்னைக்கு நீ பொய் சொல்லாத. ஏன்னா நீ உட்கார்ந்திருது என் ஆண்டவருக்கு முன்பாக. நீ வந்திருக்க இடம் சாதாரண இடம் கிடையாது. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த இடத்துல எத்தனையோ பேர் மேல அபிஷேகம் இறங்கி இருக்கு. இதே ஹாலில், இதே இடத்துல, இந்த கேம்பஸ்ல அநேகர் மேல ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. உனக்கும் கொடுக்க அவர் விரும்புறார். தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த பாவங்கள். இதுதான் நீ செலுத்த வேண்டிய பலி. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஹalleluya. சத்தமா ஹalleluya. 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 என்ன சத்தமா ஹalleluya. 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 நீ பார்க்கறது அழகா இருக்கலாம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நாங்க முகத்தை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவரே உன் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கிறார். இன்னைக்கு அவர் உன் கூட பேசின்னு இருக்கிறார். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு பி டிஸ்ட்ராக்டட் டுடே. அவர் உன்னை முடிய பிடிச்சி இங்க வாடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காருனாக்க இன்னைக்கு நீ சரண்டர் பண்ணு. ராங் ரிலேஷன்ஷிப் சரண்டர் பண்ணு. எந்தெந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு நீ விழுந்து கிடக்குறியோ, பாவத்தை கிடக்குறியோ, சரண்டர் பண்ணு. இதுதான் நீ செலுத்த வேண்டிய எரிபலி. I don't want anyone to have such a bondage and relationship today. நீ ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், ஐ லவ் யூ so much, செத்தாலும் கூட தான் ஜாவேன்னு சொல்லிட்டு. This is a block for you to get the anointing of God. இந்த நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்தீன்னா உனக்கு அபிஷேகம் கிடைக்காது. மூணாவது நாள் ஒரு அபிஷேகம் கிடைக்காது. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க சரண்டர் பண்ணணும். உன்னுடைய தாட் ஈவினிங் அடரேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நீ சரண்டர் பண்றன்னு எழுதி எட்டுன்னு வந்து அந்த பேப்பரை அந்த பக்கெட்ல போடணும். பக்கெட் இங்க வைப்போம், புரியுதா? எல்லாரும் எழுதி எட்டுன்னு வரணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு பி லெஃப்ட் அவுட். வச்சிருக்க பொருள் நீ என்னென்ன சரண்டர், நான் சொல்ற ஒவ்வொன்றையும் ஒருவேளை நீ அது இருந்தனாக்க அது எழுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் விடுறேன். அவன் கொடுத்த பொருள் ஒரு இடத்துல ரெட்டிட்டு அப்படி தான் வச்சோம். அந்த புள்ள ஒரு அந்த பக்கெட்ல தங்க மோதிரம் ரிங் இருந்துச்சு, கோல்டன் ரிங். அதை லவர் கொடுத்துருக்கான், என் ஞாபகமா போட்டுக்கன்னு சொல்லிட்டு தங்கத்தில் கொடுத்துருக்கான். அந்த புள்ள she surrendered that also in the bucket. மூணாவது நாள் அந்த புள்ளைக்கு அபிஷேகம் கிடைச்சது தெரியுமா? சந்தோஷம் கிடைச்சது தெரியுமா? அந்த நிம்மதியை எவனாலும் கொடுக்க முடியாது அந்த உலகத்துல. praise the lord. ஹalleluya. ஹalleluya. உன் வாழ்க்கையை நாசப்படுத்தின்னு இருக்கிற யாரோ ஒருத்தன் வாழ்க்கையில இடைப்பட்டவனை நாசப்படுத்தின்னு இருக்கிறான். சரண்டர் எவ்ரி ஒன் ஆஃப் ராங் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நீ சரண்டர் பண்ணினா மூணாவது நாள் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். praise the lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு சீட் எடுத்து பேப்பர் எடுத்து எழுது. என் கெட்ட வார்த்தையை, நான் பேசுற பேச்சு, என் சண்டையை நான் சரண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுதி ஆண்டவர் முன்னாடி நீ சரண்டர் பண்ணணும். praise the lord. Praise the Lord. சத்தமா praise the lord. ஹalleluya. Hallelujah. என்ன சத்தமா ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உனக்கு முன்னாடி நிக்கிறது சாதாரண மனுஷன் இல்ல, அவன் கோலியாத்து. கோலியாத்த தாவீது கத்தியோ வாளியோ ஈட்டியோ எடுத்துன்னு போனா அவனால ஜெயிச்சிருக்க முடியாது. புரியுதா? புரியுதா? கோலியாத்து கத்தியோடையோ ஈட்டடியோ வாளோடையோ போயிருந்தா கோலியாத்த ஜெயிக்க முடியாது. அவன் மா வீரன். இயேசுனுடைய பேரால போனதால தான் அவனால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. உன்கிட்ட இருக்கிற அந்த பாவ பழக்கம், குடி பழக்கம், கெட்ட வார்த்தை, சண்டை, இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், ராங் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் நீ சாதாரண போனா போவாதே. இந்த தியானத்துல போவோம், இந்த இடத்துல போவோம், நாங்க செபிக்கும் போது போவோம். ஆனா நீ சரண்டர் பண்ணணும். யூ நீட் டு சரண்டர் கம்ப்ளீட்லி டுடே. நினைக்கலாம் என்னை பத்தி யாருக்கும் ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு, எனக்கு தெரியும், நீ முன்னாடி வந்து நில்லு. உன்னை படைச்ச ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். டோன்ட் சீட் எனிஒன். ஒண்ணுமே தெரியாத போல வெளியில போய் விளையாடுறது, பேசுறது, ஐ டோன்ட் வாண்ட் கம்ப்ளீட்லி எனிதிங். The first section I am giving just like an instruction. இது நீங்க ஃபாலோ பண்ணனாதான். ஆக்சுவலி நான் ப்ரிப்பேர் பண்ண டாக்கே வேற, 2 டாக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் பாயிண்டா எல்லாத்தையும் எழுதி, நான் சும்மா கதை விடல. ஐ ஹவ் ரிட்டன் அண்ட் brought it. அவர் சொன்ன ஒவ்வொன்றும் எழுதி எட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் உங்க மேல அக்கறையோட தான் சொல்லியிருக்கார். யூ லிசன் டு திஸ். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய தாட்டு. நிறைய பேர் மொபைல்ல ராங் திங்ஸ், போனகர் போய் பார்க்குற பசங்களாம் இருக்கீங்க. மொபைல் அந்த படத்தை வச்சிருக்கிறீங்க.
ஈவினிங் ஆஃப்டர் த மாஸ் the mobile will be handed back to you. இன்னைக்கு பூசை முடிஞ்சு வாலண்டியர்ஸ் கேட்டுங்க, பூசை முடிஞ்சு மொபைல்லாம் திருப்பி கொடுப்போம். சரியா? வாலண்டியர்ஸ்ட்டு போயிட்டு டேக் யுவர் மொபைல், உன் மொபைலை வாங்கி delete every one of such pictures, every one of wrong messages. உன் ஃப்ரெண்ட் அனுப்புறது, லவர் அனுப்புனது, அவன் அனுப்புனது, இவன் அனுப்புனது, இது எல்லாம் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறல்ல, எல்லா ஃபோட்டோஸ், எவ்ரி மெசேஜ், எவ்ரி டைப் ஆஃப் வீடியோஸ் ஐ வாண்ட் யூ டு delete. எல்லாத்தையும் delete பண்ணி hand over the mobile back to the volunteers there itself. மொபைல் எடுத்து அங்கங்க போகக்கூடாது. வாலண்டியர்ஸ் முன்னாடி அங்கே நின்று எல்லாத்தையும் delete பண்ணி கிளியர் பண்ணி திரும்ப மொபைல் ஆஃப் பண்ணி you have to surrender. நீ அதை பண்ணலனா I will announce your name. Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. விக்கிரங்களுக்கு போய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி காவ கொடுத்திருக்க ஒரு பையன் அங்க இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றார். விக்கிரம் சிலைகளுக்கு போய் பிற தெய்வ சிலைகளுக்கு போய் ரத்தத்தை சிந்தி காவ கொடுத்து வந்திருக்கிற ஒரு பையன் அங்க இருக்கிறான். அவன் இன்னொரு பையனை ரெடி பண்ணி இருக்கிறான். நீயும் போய் இப்படியே பண்ணுடா, உன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஆல்சோ ப்ரிப்பேர்ட். தட் பாய் ஆல்சோ ஹஸ் கம் ஹியர். த லார்ட் டெல்ஸ் போத் ஆஃப் யூ ஆர் ஹியர். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? உன்னை படைச்சது நான், உன்னை உருவாக்கியது நான் தான் உன் கடவுள். உனக்காக நான் செத்தேன், சிலுவையில் மரிச்சேன். என்னை தவிர உன்னை எவனாலையும் வாழ வைக்க முடியாது, வேற கடவுளே கிடையாது. நீ போய் இப்படி விக்கிரத்துக்கு போய் உன் ரத்தத்தை சிந்தி வச்சிருக்கியே, உன் உடம்புல ஓடுற ரத்தம் என்னுடைய ரத்தம்னு இயேசு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. சத்தமா ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. உன் உடம்புல ஓடுறது உன் ரத்தம் இல்ல, இயேசுனுடைய ரத்தம். அதை போய் விக்கிரங்களுக்கோ சிலைகளுக்கோ லவர்ஸ்க்கோ யாருக்கும் சிந்தக்கூடாது. ரத்தத்தை சிந்தி ஒரு சில லவ் லெட்டர் எழுதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஐ லவ் யூ, வேற பொழப்பே இல்லை. நீ சிந்துற ரத்தம் ஒண்ணுது இல்லம்மா, உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தம் ஒண்ணுது இல்லை, அது இயேசுனுடைய ரத்தம். மூச்சு இழு, எல்லாரும் மூச்சு இழு, மூச்சை விடு, திரும்ப இழு. நீ இழுக்கிற மூச்சு இது ஒண்ணுது இல்லை தெரியுமா? ஆண்டவர் களிமண்ணால உருவத்தை படைச்சு மூச்சை ஊதினாரு, அவன் உயிர் உள்ளவனா மாறினான்னு பைபிள் சொல்லுது. நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறனா அவருடைய மூச்சு உன் உடம்புல இன்னும் ஓடின்னு இருக்குது. உன் ரத்தம், உன் மூச்சு, உன் உடல் உனக்கு சொந்தம் இல்லை, அது என் இயேசுவுக்கு சொந்தம். Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. மோசேசனும் அமலேக்கியர் பத்தி பைபிள்ல ஒரு கதை இருக்குது. எக்ஸோடஸ் விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். ஹalleluya, Hallelujah. இஸ்ராயல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில மோசேசன் மலை மேல ஏறி கையை உயர்த்தி ஜெபம். நல்லா கேளு, நல்ல அந்த கதையை கேளு. நான் நீ எப்படி இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நான் கதை சொல்றேன், பைபிள் நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த சண்டை நடக்கும் பொழுது மோசேசன் என்ன செஞ்சாராம்? தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாரு. நல்லா கேளு, மோசேசன் எப்படி ஜெபம் பண்ணாரு? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணாரு. எப்பெல்லாம் மோசேசனுடைய கை உயர்ந்ததோ அப்ப யார் வெற்றி பெற்றாங்க? இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றாங்க. மோசேசன் கை டயர்டாகி கையை கீழே போட்டதையும் யார் வெற்றி பெற்றாங்க? அமலேக்கியர் வெற்றி பெற்றாங்க. Praise the Lord. 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 அப்ப கையை தூக்கி நீங்க praise the Lord அல்லேலூயா சொல்லும் பொழுது யார் வெற்றி பெறுவா? யார் வெற்றி பெறுவா? நீ, உன் குடும்பம், உன்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே வெற்றியை பெற்றுவாங்க. எப்ப தெரியுமா? கையை தூக்கி ஜெபம் பண்ணணும். கையை தூக்கி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்குது. நீ கையை தூக்கி ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு சிலுவையில கை ஆணியில அரைஞ்சாங்க இல்லையா, கை உயர்த்தப்பட்டு இருந்துச்சு இல்லையா, முதல்ல அதை நினைக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த நினைச்சு நீங்க துதிக்க 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 சாத்தான் கீழே விழுவான், நீ ஜெயம் பெறுவாய். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப கையை தூக்கி praise the Lord சொல்லும்போது எப்ப தூக்கணும்? praise the Lordனா அர்த்தம் நான் பின்னாடி வரேன். இந்த கையை தூக்கி ஜெபம் பண்ணணும். புரியுதா? praise and worship பண்ணும்பொழுது, துதி ஆராதனை செய்யும் பொழுது, கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது சாத்தான் செத்தான். உன் பாவம் செத்துச்சு, உன் கோபம் செத்துச்சு, இச்சை செத்துச்சு,
ராங் ரிலேஷன்ஷிப் செத்துச்சு. உன்னால எதுக்கு வெளியே வர முடியல தெரியுமா? இது உனக்கு தெரியல. துதிக்கணும், நாவால துதிக்கணும், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை புகழணும். புரியுதா? புரியுதா? சத்தமா, பரலோகத்துல சத்தமா துதிச்சாங்களாம். அப்படி கையை உயர்த்தி குரலை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்ககிட்ட இருக்கிற எல்லா பாவக்கட்டுகளும் உடையும். அடுத்ததா வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ. எரிகோ நகர் சுவர், இந்த சுவர் எப்போ உடைஞ்சிது? ஜோஷுவா புத்தகம் 6:20 வசனத்தை வாசித்து பாருங்க. மக்கள் ஆரவாரம் செஞ்சாங்க. அவங்க சும்மா மியாமியாலாம் கத்துல. 7வது நாள் ஆரவாரம், பேரொலியை எழுப்புனாங்க. பேரொலி எழுப்புனாங்கள், மதில் இடிந்து விழுந்தது. குறிச்சு வச்சுக்கோ அந்த வசனத்தை. அப்ப பிரேஸ் அண்ட் வர்ஷிப் இதுக்கு அப்புறம் வரும். அந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல நீங்க எப்படி துதிக்கணும்? எப்படி சத்தமா துதிப்பீங்களா, சைலண்டாவா? நாங்கள் அதிகமாக சொல்ல மாட்டோம், சரியா? எங்களுக்கு தொண்டை நாளே போயிடுச்சு. பிரதர்லாம் பாவம், கோயம்புத்தூர்லேருந்து கண்டினியூஸ் ப்ரோக்ராம் அவருக்கு. அவ்வளோ ப்ரோக்ராம் மத்தியிலையும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வந்திருக்காங்க. எத்தனை பிரதர்ஸ், அத்தனை பேர் உங்களுக்காக டிராவல் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப எங்களால் சொல்ல வைக்கக்கூடாது. நீங்களா செய்யணும். செய்வீங்களா? செய்வீங்களா? கையை உயர்த்தி குரலை உயர்த்தி சத்தமா நீங்க துதிக்கணும். அப்ப இந்த மதில் சுவர் உடையும். உனக்கு முன்னாடி இருக்குல்ல, படிப்பு மண்ணில் ஏறல, குடும்பம் உயரல, வருமானம் வரல, வீட்டில் நிம்மதி இல்லைல்ல, நீ எத்தனை எக்ஸாம் ஃபெயில் ஆகிறல்ல, பாஸ் ஆகல, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறது இல்லைல்ல, இந்த மதில் சுவர் எல்லாம் உடையும். எப்போ உடையும்? எப்போ உடையும்? நீ சத்தமா கையை உயர்த்தி துதிக்கும் பொழுது. ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. சரி, இப்ப சொன்னீங்கல்ல அல்லேலூயா. இந்த அல்லேலூயானா என்ன? யாருக்கா அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயானா என்ன? அடக்கடவுளே, இதை தெரியாம அம்மா நாளா சொல்லி இருக்கிறீங்க. அல்லேலூயானா என்ன அர்த்தம்? பரவாயில்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பிரைஸ் தி லார்டா. எப்படி உனக்கு தெரியும்? இது வந்து எபிரேய வார்த்தை. எந்த வார்த்தை? ஹீப்ரு வேர்ட். ஹாலே அப்படின்னாக்க அங்க எழுதி போட்டிருக்குல்ல, அதை படிங்க. பிரேஸ், துதியுங்கள் ஆண்டவரை. யாவேன்னா, யான்னா யாவே ஹீப்ரு மொழியில. அப்ப யாவே அப்படின்னா யான்னாக்க யாவேவை குறிக்கும். ஹalleluyaனா ஆண்டவரை போற்றுங்கள். ஹalleluyaனா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல praise the Lord, தமிழ்ல ஆண்டவரை போற்றுங்கள். எல்லாம் சொல்லுங்க, praise the Lord, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப நீ ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லும் பொழுது என்ன ஆக்சுவலி நீ சொல்ற? ஆண்டவரை போற்றுகிறேன், நான் ஆண்டவரை போற்றுறேன், ஆண்டவரை புகழுறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். அவரை துதிக்க 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 ஒன்னிட்டு இருக்கிற எல்லா பாவக்கட்டுகளும் உடையும். அப்ப இனிமேல் அல்லேலூயா சொல்லுங்க. அர்த்தம் உங்களுக்கு புரியுமா புரியாதா? அல்லேலூயானா என்ன? அல்லேலூயானா என்ன? அப்ப இனிமேல் அல்லேலூயா சொல்லும்போது சத்தமா சொல்லணும். ஏன்னா இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது, ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை. praise the Lord, Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. hallelujah. Acts of the Apostles, அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் கையில விலங்கு காலில் விலங்கு எங்க போட்டிருக்காங்க? ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. குறிச்சு வை, யூ ரைட் இட் டவுன். அடுத்த தடவை ரொம்ப நோட் புக்கோட வரும். எவனும் சும்மா உட்காந்துடக்கூடாது. யூ டு பிரிங் இட் ஃப்ரம் யுவர் பேக். ஓகே, ஆஃப்டர் த லஞ்ச் பிரிங் இட் ஃப்ரம் பேக், ரைட் இட் எவ்ரி திங். பிரேக் டைம்ல தனித்தனியாக உட்காரணும். இது போல கூட்டமாக உட்காந்து எனக்கு சேர்லாம் அழகாக போட்டிருந்தாங்க. இப்போ நான் பார்க்கறதுக்கு அழகாக, ஆனால் அது ரெட்டிலாம் ஒத்து வராது. ரெட்டிட்டுக்கு நீ தனியாக உட்காந்தா தனியாக தள்ளி போய் உட்காந்துக்கோ, எங்கே போனால் உட்காந்துக்கோ. I don't mind anywhere you sit in this hall. Anywhere you sit in this hall, don't be distracted at all by your friend. உன் ஃப்ரெண்டால டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. சேரை தள்ளி தள்ளி போடணும், தனித்தனியாக உட்காரணும். இந்த பைபிள் வசனம் நீ படிச்சுனே இருக்கணும். இது நீ செஞ்சினா 3ஆவது நாள் உனக்கு அபிஷேகம். நீ செஞ்சினா 3ஆவது நாள் உனக்கு அபிஷேகம். பவுலும் சீலாவும் கையில விலங்கு காலில் விலங்கு சிறையில் கிடக்குறாங்க. ஐயோ ஜெயிலில் போட்டாங்களேன்னு உட்காந்து அழுதாங்களா? ஜெயிலில் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? துதிச்சாங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லாருமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்.
இன்னும் ஒரு முறையா துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். இப்ப கையை தட்டி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னொரு முறையா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னொரு முறையா துதிப்பேன் சத்தமா கை தட்டு. துதித்துக் கொண்டே இருப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீ இப்படி துதிக்க 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 உன்கிட்ட இருக்கிற எல்லா பாவக்கட்டுகளும் இந்த நாள்ல உடையும். முத நாளே உடையும். ஆனா நீ அந்த அடரேஷன் டைம் வர துதிச்சுனே இருக்கணும். புரியுதா? பிரேக் விட்டாலும் சரி உடல்னாலும் சரி நீ துதிச்சுனே இருக்கும் பொழுதுதான் அந்த அபிஷேகம் உன் தலை. அந்த பவுலும் சிலாவும் சிறையில துதிச்சாங்க, அடித்தளமே அதிர்ந்துச்சு. சிறையினுடைய அடித்தளமே அதிர்ந்துச்சான். சிறை கதவுகள் உடைஞ்சது, கைதிகள்லாம் வெளியே வந்துட்டாங்க. இவங்க பண்ண ஒரு துதி தான். ஐ டோன்ட் மைண்ட் த என்டையர் பில்டிங் கம்ஸ் டவுன். நீ துதிக்க துதிக்க உன் மேல விட மாட்டார் ஆண்டவரு. பில்டிங்கே கீழே வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ துதிக்கணும். அந்த அளவுக்கு துதிக்கணும். நீ துதிச்சாதான் இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஃபுல்லா சரண்டர் பண்ணாதான் உனக்கு விடுதலை. சாம் 22:3 வாசித்து பாருங்க. இஸ்ராயலின் புகழ்ச்சிக்குரியவராக வீட்டிருக்கிற நீரே தூயவராய் விளங்குகின்றீ. God is enthroned on the praises of his people. துதிக்கிறவங்க தான் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள். 2 கொரிந்தியர் 10:4 துதிக்கும் பொழுது destroys strongholds. எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற கருவிகள், உலக சார்ந்த கருவிகள், அரண்களை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை வார்ந்த துதி புகழ்ச்சி தான் நம்ம செலுத்துற துதி புகழ்ச்சிகள். நெகேமியா 8:10 வாசிங்க. நெகேமியா 8:10. ஆண்டவரின் மகிழ்வே, ரைட் இட் டவுன். நெகேமியா 8:10. ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவருடைய மகிழ்வே உங்களுடைய வலிமை. அவரை மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷமே, நமக்கு பலனே. ஆண்டவரை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? துதிக்கணும். Praise you Jesus. Hallelujah. Hallelujah. இதை சொல்லிக்கினே இருக்கணும். Psalm 47:1 வாசிங்க. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். இதை குறிச்சு வைங்க. ரைட் இட் டவுன். Psalm 47:1. பாட்டு பாடும்பொழுது எப்படி பாடணும் இந்த இடத்துல போட்டுக்குது. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழுங்கள். அப்ப துதி புகழ்ச்சியும் போது கையை தட்டி பாடணும். எதுக்காக கை தட்டி பாடுறீங்க? இப்போ புரியுதா எதுக்காக கை தட்டி பாடுறீங்க? அவரை கையை தட்டி ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கும்போது பர்த்டே கேக் வெட்டுறீங்க. சும்மா சாதாரணமாக பாடிய முடிப்பேன், கை தட்டுனா கட்ட மாட்டீங்களா? தட்டிங்களா தட்ட மாட்டீங்களா? ஒரு பர்த்டே சாதாரண ஒரு மனுஷன் போட்டுன்னு அவனும் ஒரு நாள் போயிடுவான். அவனுக்கே கையை தட்டி இப்படி வாழ்த்துறீங்களே. உலகத்தெல்லாம் படைச்ச கடவுளை நம்ம கையை தட்டி என்ன செய்யணும் பைபிள் சொல்லுது? வாழ்த்தணும், அவரை புகழணும், அவரை பாடணும். அப்ப துதிக்கும் பொழுது நல்ல கவனி, சத்தமா துதிக்கணும், கையை உயர்த்தி துதிக்கணும், கையை தட்டி. புரியுதா? எப்படி துதிக்கணும்? சத்தமா துதிக்கணும், கையை உயர்த்தி துதிக்கணும், கையை தட்டி துதிக்கணும். சாம் 34:1 வாசிங்க. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். இந்த வசனம் சாம் 34:1 சொல்லுது, ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்குமா. ஒரு நிமிஷம் மட்டும் கிடையாது, அரை மணி நேரம் பிரைஸ் நாங்கள் டைம் டேபிள் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே துதிக்கும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கணுமா. இங்கேருந்து வெளியே நடந்து போறியா, துதிச்சுனே போகணும். புரியுதா? வெளியே நடந்து போகும்பொழுது துதிச்சுனே போகணும். திரும்ப ஹாலுக்கு வரும்பொழுது துதிச்சுனே இருக்கணும். சாப்பிடும் பொழுது இயேசுவே இயேசுவேன்னு சொல்லினே சாப்பிடணும். இதெல்லாம் நீ செஞ்சுனே வந்தீங்கன்னா 3ஆவது நாள் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். இன்னைக்கே உனக்கு நீ சரண்டர் பண்ணா உனக்கு டெலிவரன்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹalleluya 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 ஹalleluya. இன்னும் சத்தமா ஹalleluya ஹalleluya. திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. திருத்துதர் பணிகள் 4:12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ரொம்ப முக்கியமான வசனம், இதை எல்லாரும் குறிச்சு வை. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 4:12.
ஆக்ட்ஸ் ஆஃப் இன்னொரு தடவை வாசிக்குமா சத்தமா? இவராலே அன்றி இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. வேறு எவராலும் மீட்பு இல்லை. நல்ல கவனி, பைபிள் சொல்லுது இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. உனக்கு மீட்பு வேணுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? யாருடைய பேரை சொல்லி துதிக்கணும் பைபிள் சொல்லுது? யாருடைய பேரு? இயேசுனுடைய பெயர். இந்த இயேசுனுடைய பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யோவான் 14:13-14 வாசிங்க. யோவான் 14:13-14. Whatever you ask in my name, I will do it. You write it down, okay? எல்லாம் குறிச்சு போய் break time you got to read this. Whatever you ask in my name, I will do it. யோவான் 16:24 சொல்லுது, ask and you will receive so that your joy will be complete. அவருடைய பேரை சொல்லி இன்னைக்கு ஜெபிக்கணும். Praise the Lord. Praise the Lord. சத்தமா hallelujah. 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 Jesus. 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 இயேசுவே. 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 இது போல ஒவ்வொரு தடவை சொல்லினே இருக்கணும். நீ நடக்கிறியா, வெளியே போறியா, வரியா, சாப்பிட்றியா, தண்ணி குடிக்க போறியா, பாத்ரூமுக்கு போறியா, இயேசுவே 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 இந்த பேரை சொல்லினே இருந்தீங்கன்னாக்க இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாரு. Praise the Lord. Praise the Lord. லூக்கா 10:17 சொல்லுது, Lord in your name even the demons submit to us. உங்க பேரை சொன்னா பேய் கூட ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்ட சீடர்கள்லாம் வந்து சொல்றாங்க. அப்ப இயேசுனுடைய பெயரை சொன்னாக்க பேய்கள் நடுநடுங்கி ஓடும். Matthew 18:20 write it down. Matthew 18:20 எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்தால் கூடி இருக்கிறாங்களோ அங்க நான் இருக்கிறேன். இயேசு என்ன சொல்றாரு? என் பேரால எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறாங்களோ அங்க. நம்ம எல்லாம் யாருடைய பேரால கூடி இருக்கிறோம்? யாருடைய பேரால? இந்த ரெட்டிட் சென்டர்லாம் சும்மாப்பா, டிவைன் வேர்ட் ரெட்டிட் மினிஸ்ட்ரி இதெல்லாம் சும்மா ஒரு பேரு. நம்ம யார் பேரால கூடி இருக்கிறோம்? இயேசுனுடைய பெயரால. ஹalleluya. 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 Acts of the Apostle chapter 3 verse 6. பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. போற வழியில ஒரு முடவன் பிச்சை கேட்கறான். எல்லாம் எங்க பாரு, எல்லாம் கவனி, நேரா உட்காரு, நேரா உட்காரு. Acts 3:6 note it down and look at me here. அப்ப அங்க ஒரு பிச்சைக்கார ஒரு முடவன் இருக்கிறான். அவன் கேட்கறான், ஐயா கொஞ்சம் பிச்சை போடுங்கன்னு கேட்கறான். பேதுரு யோவான் என்ன செஞ்சாங்க? பாக்கெட்ல 100 எடுத்து போட்டாங்களா? பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன், நாசரேத்து இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட. நல்ல கவனி, பேதுரு என்ன சொன்னாரு? நாசரேத்து இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட. அப்ப இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இனி நீ ஜெபம் பண்ணா யாருடைய பேரால ஜெபிக்கணும்? இயேசுனுடைய பேரால ஜெபிக்கணும். பூசை வைக்கிறோம் இல்ல, பூசையில நாங்க சொல்ற எல்லா ஜெபமும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக போய் மன்றாடுகிறோம். சொல்றோமா சொல்லியா? அப்ப நாங்க சாமியாருங்க பூசை வைக்கிற ஜெபத்திலேயே இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் தாங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணா யாருடைய பெயரால தான் கேட்கணும்? இயேசுனுடைய பெயரால ஜெபிக்க. என் நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு எவ்வளவு ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்காரு. அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, முத நாள் நீங்க துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? சத்தமா துதிக்கணும், கையை உயர்த்தி துதிக்கணும், கையை தட்டி துதிக்கணும், இசை கருவிகளோடு சேர்ந்து துதிக்கணும். அடுத்ததா இயேசுனுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். இதுதான் உங்களுக்கு முத நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. ஹalleluya. Hallelujah. சத்தமா ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வானாதிவான் எல்லாம் எழுந்து நில்லுங்க. வானாதி வானங்கள் இந்த பாடலை பாட போறோம். இந்த பாடலை பாடுகிற நேரத்துல அதே நான் என்னென்ன சொன்னணும் இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுன்னு எல்லாம் எழுந்து நில்லுங்க. கீப் இட் நோட் புக் டவுன், பைபிள் டவுன், எவ்ரிதிங் கீப் இட் ஆன் தி சேர். கையை விரிச்சு இந்த பாடலை பாடுறப்பா ஏசப்பா அந்த துதிக்கிற வானத்துகளோடு சேர்ந்து நான் துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ துதிக்க 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 இந்த முதல் நாள்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, Yes Lord. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே
என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 எல்லாருமா சத்தமா ஹalleluya ஓ ஷபரகலா ஹalleluya. இனி ஒரு முறையா ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. இன்னும் ஒரு முறையா விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாமே, நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 இறங்கட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சகல சத்துருக்களின் கோட்டை பாவ சாப கோலியாத்தின் வல்லமை எரிகோ சுவர்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படியாச்சு. Mighty name of Jesus. Take authority over. Come in the name of Jesus. Get on it. Put the cross of Jesus. நன்றி 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 அப்பா. விஷபரகலபரகலப வல்லமை 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 இறங்கட்டும் சுவாமி. ஜீசஸ் ஜீசஸ் இந்த பேரை சொல்லி துதிக்கிற அத்தனை பிள்ளைகள்